Amen. I want you to turn to சங்கீதம் 91 சங்கீதம் 1-2 வசனங்களை நாம பார்க்கலாம். Amen. அங்க சங்கீதக்காரன் ஒரு அழகான காரியத்தை அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். Amen. Hallelujah. It starts with இப்படிதான் ஆரம்பிக்கும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த 2 வசனத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் இப்படி ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டு வாழும்போது அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதுதான் 3ஆம் வசனத்துல இருந்து நாம படிக்கிறோம். ஆமென். அவர் சொல்றார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். Amen. Those who choose. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஒரு சபைக்கு போகிறோம், we pray, we study the Bible. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. பட் இங்க என்ன இருக்குது? when you choose, நீங்க எங்க இருக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க. it is our choice. சங்கீதக்காரன் சொல், those who choose, whoever dwells in the shelter of the Most High will reside in the shadow of the Almighty. உன்னதமானவருடைய மறைவில் இருக்க தீர்மானிக்கிறவன் அவன் எங்க இருப்பானா? சர்வ வல்லவர் God Almighty, El Shaddai உடைய நிழல்ல தங்கி இருப்பானா. He will rest in the shadow of the Almighty. யோசித்து பாருங்க. It's we make a choice. We make a choice. நான் எங்க இருக்கணும்னு நான் தான் தீர்மானிக்கணும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் சொல்லும், எங்க இருக்க கூடாது, எங்க தங்க கூடாது நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்கும். எங்க இருக்க கூடாதுங்க? துன்மார்க்கனுடைய வழியில் நிக்க கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்க கூடாது. பாவிகளுடைய வழியில் நிக்க கூடாது. பரியாசக்காரன் உட்காருகிற இடத்துல உட்கார கூடாது. God says there is a choice. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு சாய்ஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ எங்க இருக்கணும், எங்க இருக்க கூடாதுன்னு. என்ன சொல்றார்? நீ அங்க இருக்க கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை, துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன், இங்க நீ உட்கார கூடாது. இட் மீன்ஸ் டோன்ட் மேக் யுவர் சாய்ஸ். நீ அங்க போய் தங்காத, நீ அங்க போய் வாழாத, நீ அங்க போய் உன்னை சேர்த்து கொள்ளாத. செப்பரேட் யுவர் செல்ஃப். உன்னை பிரித்துக்கொள். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். முதல்ல அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். எப்ப அங்க போக மாட்டேன்னா, நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவன் என்ன பண்ண இருக்கிறார்? என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சங்கீதம் 143:1 ஏசாயா 43:1 அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், யூ பிலாங் டு மீ. அப்போ நீங்களும் நானும் தேவனுடையவர்களா இருக்கிறபடினால, அப்போ உங்களுடைய என்னுடைய ரெசிடென்ஸ் எங்க இருக்கணும்னா, in the presence of God. நீங்களும் நானும், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல தெளிவா நமக்கு எழுதி இருக்கிறாரு. நான் போகிறேன். இப்போ நான் எதுக்கு போகிறேன்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் திரும்ப வருவேன். எதுக்கு வருவேங்கிறா? நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி. That is the highest desire of God. Highest desire of God. நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்க இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் இதுதான் என்னுடைய சாய்ஸ், இதுதான் என்னுடைய டிசைர். அப்போ பூமியில இருக்கும் போதே உங்களுக்கு எனக்கும் ஒரு சாய்ஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க எங்க, வேர் டு யூ ரெசைட் ஆர் வேர் டு யூ மேக் யுவர் சாய்ஸ்? எங்க இருக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்றீங்க.
The Bible very clearly says, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். Hallelujah. God doesn't say எங்க வேணாலும் போய் இருப்பான்னு சொல்லல. உன்னதமானவர் ஒரு ஏலியோன், அவருக்கு உன்னதமான ஏலியோன், அவருடைய யூ கோ டு காட். அவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா நேரத்திலையும் யூ மேக் யோர் பிளேஸ் வித் காட், ரெசிடென்ஸ் வித் காட். அவருடைய சமூகத்துல போயிரு. ஏன் ஆண்டவர் சொல்றாரு உன்னதமானுடைய மறைவுக்குள்ள போயிருன்னு? ஏன்னா அந்த தேவனை விட்டு வெளியே வந்தோம்னா, வெளியே கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா, இந்த உலகம், ஒரு பக்கம் உலகம் உங்களை அட்டாக் பண்ணும், இன்னொரு பக்கம் பிசாசு அட்டாக் பண்ணுவான், இன்னொரு பக்கம் உங்க மாம்சம் உங்களை அட்டாக் பண்ணி கொண்டே இருக்கும். இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க அதிகமா பாவத்துல விழுகிறது காரணம் என்ன தெரியுமா? அதிகமா பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தேவனை விட்டு எதையோ காரியங்களை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யூ லிவ், இந்த உலகத்துல இருக்கிறீங்க, யூ ஆர் நாட் லிவிங் வித் காட். You are not living with God. நீங்க தேவனோடு அந்த ஐக்கியம் இல்ல, தேவனோடு உறவு கிடையாது. You are living with this world. இந்த உலகம், பைபிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், it is been kept for the last days. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்குது. One day it will be burned by God. அந்த அழிவுல நீங்களும் நானும் போக கூடாது. So God says, choose the presence of God. உன்னதமானவருடைய மறைவை தெரிந்து கொள். Go hide yourself in the pavilion of God. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள போ, ஓடு. அங்க என்ன இருக்குதுன்னா, the presence of God, the shadow of God. யாருடைய ஷேடோங்க? சர்வ வல்லவருடைய நிழல் அங்க உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. He will rest, he will reside. ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். There is no, அந்த சங்கீதம் 91, சங்கீதம் 23, சங்கீதம் 91 நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். பட் எத்தனை பேர் நாம பெரியவங்க நம்ம சீரியஸா எடுத்து படிக்கிறோம்னு நமக்கு தெரியாது. You don't think much about இது. சின்ன பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது இல்ல. It has been written for you and me. சங்கீதம் 23 சின்ன பசங்களுக்கு இல்ல, தேவன் மேல எப்படி நம்பிக்கை வச்சு வாழ முடியுங்கிறத காட்டுகிறதான் சங்கீதம் 23. இங்க தேவனுடைய பாதுகாப்பு வேணும்னா, நீங்க you want security. There is only one place you will be secure, that is the presence of God. அதனால்தான் சங்கீதம் 16 தாவீது சொல்லுவார், கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறேன், எப்பொழுது எங்க வச்சிருக்கிறேன், எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேங்க? நான் எங்க இருந்தாலும் I keep seeing God. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறபடினால் நான் அசைக்க. God is there. உன்னதமானுடைய மறைவு உங்களுக்கு நீங்க இருப்பீங்கன்னா நீங்க அசைக்கப்படவே முடியாது. எந்த காரியங்கள் வந்தாலும், பயங்கரமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க. ஹல்லேலூயா. உங்களை ஒன்னும் தாக்க முடியாது. சங்கீதம் 16:8 அது இருக்கு. 9ஆம் வசனத்துல அதை தாவீது சொல்வார் தொடர்ந்து, ஆகையால் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனால, அவர் என் பக்கத்துல என்னோட இருக்கிறதுனால என்னவா, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். Even though it is written about Jesus, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எழுதப்பட்ட வார்த்தை. அவருடைய மறைவுல, அவருடைய பாதுகாப்புல, அவருடைய பிரசன்னத்துல நீங்களும் நானும் வாழ பழகி கொள்ளணும். எவ்ரி டே there is only one safest place நமக்கு இருக்குதுன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம், அவருடைய நாமத்துல இருக்கிற அடைக்கலம்.
நீதிமொழிகளை சொல்லும் கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த கோட்டையா இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகித்து இருப்பான். The righteous run and they are safe in it. எங்க ஓடனாங்க? The name of the Lord is a strong tower. உன்னதமானவருடைய மறைவு, அங்கதான் ஓடணும். அதுதான் ஸ்ட்ராங் டவர், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பான இடம். There is only one place on this earth, that is the presence of God. Every day you, அந்த ஒரு உறுதி, அந்த every day if you learn to run into the presence of God, it means நீங்க என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். when you go to அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது you say, ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீங்க தான். I trust you Lord, I believe you Lord. நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள்ல என் வாழ்க்கை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. only you know. நாளைய குறிச்சி உங்களுக்கு தெரியும், நான் எனக்கு தெரியாது. when you go into the presence of God, என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. because you are always in the presence of God. உங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். that is the thing that will happen. but என்னன்னா, I have to make a choice. நான் தெரிந்து உணர்ந்தவனாக. amen. random கிடையாது. I have to make deliberate choice to go to the presence of God. தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். யோசுவா எப்படி மோசே வந்துட்டு போனாலும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல விழுந்து கிடந்தான், அது போல I make a choice. நான் தான் தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தா என்ன பண்ண நடக்கும்? நீங்க அந்த உன்னதமானுடைய மறைவில் இருக்கும் போது நீங்க சங்கீதம் 112 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்க அழகான ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் தாவீது மறுபடியும் எழுதியிருப்பாரு. அவன் எப்படி இருப்பான்? 6ஆம் வசனம் பாருங்க. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். 7ஆம் வசனத்து துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படான். காரணம், அவன் இருதயம் கர்த்தரையை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பான். when you go to the presence of God, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. don't doubt in the presence of God. hallelujah. just make an attempt to go to God. hallelujah. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு போவதற்காக தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்கிறபடி அவருடைய ரத்தத்தின் வழியாய் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாருங்க? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு வேண்டிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. thank you Lord. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை படிப்பீங்கன்னா, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியமும் உண்டாயிருக்கிறது. God has created a way, made a way to go to the presence of God. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் where God is dwelling. பழைய ஏற்பாடு ஆசரிப்பு பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் என்ன பண்ணுவாருங்க? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கேருபீன்கள் நடுவுல அவர் வாசம் பண்ணி கொண்டு இருப்பார். nobody can go. ஆனா புதிய ஏற்பாடு ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வழியாய் இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி இருக்கிறார். you are welcome there. நீங்க தைரியமா போகலாம், போய் அங்க மறைந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன டென்ட்டுக்குள்ள நீங்க போல யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன்
அப்படியே நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா ஒண்ணு நடக்கும். நிச்சயமா அவர் செட்டைகள்னாக்கா அவருக்கு செட்டைகள் கிடையாது, பட் இஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தினால உங்களை மூடிக்கொள்ளுவார். அவருடைய கரத்தினால உங்களை அணைத்து கொள்ளுவார். யோசித்து பாருங்க, இஃப் யூ ஆர் அண்டர் த பிரசன்ஸ் ஆஃப் உங்களை தேவன், கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறவர் உங்களை சூழ இருப்பாரானால், உங்களை அவருடைய கரம் உங்களை அணைத்து கொண்டு இருக்குமானால், உங்களை அதற்கு பிறகு வேற சத்ரு யாருன்னா தொட முடியுமா? The safest place in all of the universe is the presence of God. அதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளணும். When you make an effort for that, நிச்சயமா நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது you will see greater things happening. உங்க வாழ்க்கை, that will be, நான் சொல்றேன், every day you will live heaven on earth. அந்த அனுபவத்துல நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. நமக்கு may God bless you, God be with you.